அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்யணும். 2-3 நாட்கள் அமைதிக்கு பிறகு ஒரு பெரிய இறைவன் அதிசயத்தோடு இந்த குரல் பதிவு செய்கிறேன். கிருபானந்த வாரியார் அவர்கள் கோயில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த நாள் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களை திட்டமிட்டு, இல்லை இது மாதிரி இப்படி தான் செய்யணும், இதை தமிழக அரசுக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கும் இந்த கோரிக்கையை கொண்டு போகணும், இந்த வேண்டுகோளை கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு தியான உத்தரவு கிடச்சி, அதுக்கப்புறம் தான் வேலூர் பயணம் இதை ஒரு சேனலில் ஒரு வீடியோவாக பதிவு செய்யணும்னு சொல்லி பதிவு செய்து, அதுக்கு எல்லா முருகர் அடியார்களும் கோயிலை தொடர்பு கொண்டு வேலூர் காங்கேயநல்லூர் கோவிலுக்கு கிருபானந்த வாரியார் அவர்களோட கனவான வெள்ளித்தேர் ஓடுற பணியை கண்டிப்பாக நாங்களும் இணைந்து செய்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. உதவியும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2026 இறுதிக்குள்ளேயோ இல்லை 2027 வெள்ளித்தேர் ஓடும். அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எதுவுமே நம்ம நடத்தல, முருகப்பெருமான் நடத்துகிறான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த வெள்ளித்தேர் சம்மந்தமாக நான் ஒரு சேனலில் நான் பேசியிருந்தேன். அவங்க அந்த வெள்ளித்தேர் உதவி கேட்ட காணொலியை மட்டும் போடாமல் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. நான் ஏன் இந்த மாதிரி கட் பண்ணீங்க, இல்லைன்னா நான் பேசியிருக்க மாட்டேனே, நான் வேறு சேனல்லே தான் பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தடங்களாகி, அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு நிகழ்வு. இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். மலேசியா முருகர் வைக்கிற நிகழ்ச்சி ஆகஸ்ட் 25 கிருபானந்த வாரியாரோட பிறந்தநாள் தான் நடக்குதுன்றதே ஒரு பெரிய இறைவன் கருணை தான். கிட்டத்தட்ட ஜூலை 28 நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆகஸ்ட் 25, ஒரு மாதம் இடைவெளியாகி நிறைய விஷயங்கள் தள்ளி போய் மலேசியா அரசு சார்ந்து சில விசாலாம் கிடைக்காம இருந்து, அது இப்போ தான் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மலேசியா மோகன் ஐயா ஒரு பெரிய காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மலேசியா முருகர் அடியார்கள் அதுக்கு என்ன தேவை, என்ன உதவி, எது சம்மந்தமாக இமிக்ரேஷன் முதல் கொண்டு மலேசியா அரசு முதல் கொண்டு நிறைய பேர் நிறைய விஷயத்தை கைட் பண்ணாங்க. ஸோ எல்லாரோட அன்போடு கருணையோட முருகப்பெருமான் ஆசையோட முருகர் அழைக்க நிகழ்ச்சி மலேசியா மண்ணில் ஆகஸ்ட் 25 நடக்க போகுது. அதே போல் இந்த கிருபானந்த வாரியார் கோவில் வெள்ளித்தேர் சம்மந்தமாக இது வரைக்கும் நான் எடுத்த முயற்சிகளே ஒரு பெரிய முயற்சியாக எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம், கண்டிப்பாக இது ஒரு ஆளாக நடக்காது. யாராவது ஒருத்தர் முருகப்பெருமான் அனுப்புவார். கண்டிப்பாக அவரே எல்லாத்தையுமே எடுத்து நடத்துகிற மாதிரி கொண்டு வருவார் நான் நம்புகிறேன். அதையும் இறைவன் நடத்துவார். நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், மெட்டீரியல் லைஃபாக இருக்கட்டும், எதில் போனாலும் நீங்கள் முருகப்பெருமான் வழி நடத்துகிறான்ற ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கி முருகர் அழைக்க நிகழ்ச்சி இந்த தேதியில் முடிவானதும். அதே போல் நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் பல விஷயங்கள் உணர்ந்து என் மனம் அமைதியாக அடங்கி ஒடுங்க ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உணர்த்தினார். இமயமலையில் நம்ம ரவிசங்கர் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இங்கே இமயமலையில் முருகர் சார்ந்து நிறைய அற்புதங்கள் இப்போ எனக்கு ஒருத்தர் காட்டியிருக்காருங்க சார், இதெல்லாம் உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உலகம் முழுவதும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதில் ஆதி துவக்கமாக குமரிக்கண்டம் இருந்திருக்கு, அப்புறம் இலங்கை இருந்திருக்கு, அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. குமரிக்கண்டம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலில் மூழ்கினது எல்லாருக்குமே தெரியும். அந்த கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படுறப்போ இங்கே இருக்கிற மக்கள் தான் நீரை கண்டு பயந்து கடலே இல்லாத இடத்துக்கு இன்னும் மேடான பகுதிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் இமயமலை வரை சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பழமையான நாகரிகம் நம்ம குமரிக்கண்டம் நாகரிகம். இதை கண்டிப்பாக இயற்கை யார் மூலம் உணர்த்தும். அதே போல் ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்க்குறப்போ ஆல்ரெடி எல்லாமே டிசைடடு. அதில் ஜோதிடம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நான் பெங்களூரில் எஸ்கே பைட்ஸ்ன்ற சேனலை விஜய் அவர்கள் முதல்வர் அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அது நிறைய முருக பக்தர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஆமாங்க சார், என்ன ஜோதிடர் எனக்கு இது கிடைக்காது, இது நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. ஜோதிடத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னோட கட்டத்தை பார்த்து என் வீட்டுக்காரோட ஜாதகத்தையும் என்னோட ஜாதகத்தையும் பார்த்தா, ஆனால் முருகப்பெருமான் எனக்கு குழந்தை கொடுத்துருக்கான்னு சொன்னதாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ திருமணம் பரனாக இருக்கட்டும், இடம் சம்மந்தமாக உங்களால் சொந்த வீடே கட்ட முடியாது, உங்கள் ஜாதகத்திலே சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி வீடு கட்டினதாக இருக்கட்டும், இது எல்லாமே இறைவன் ஒரு பெரிய அதிசயத்தை நடத்துகிறான்ற கண்கூட உண்மை. இதை உணரதான் முடியும். நீங்கள் இறைவன் உணர்ந்ததுக்கு அப்புறமே உங்கள் மனசு ஒடுங்க ஆரம்பிச்சிருந்தது உண்மை. உதாரணத்துக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் ஜெயிச்சது இயற்கைக்கு மீறிய ஒரு அதிசயம், ஜோதிடத்துக்கு மிஞ்சிய ஒரு அற்புதம். அதில் நேற்று ஒரு முருக பக்தர் ஒரு காணொலி அமைச்சிருந்தார். கில்லி படத்தில் ஒரு வசனம் வரும், அவர் கர்நாடகாவுக்கு போனால் காவிரி தண்ணி இழுத்துட்டு வந்துடுவாருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அமைச்சு பாருங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே முன்கூட்டியே இந்த மாதிரி எல்லாமே இயற்கை எங்கெங்கேயோ ஒரு கட்டத்தில் உணர்த்திருக்கு அப்படின்னாரு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிறவங்களும் சரி, நீ வரப்போகிறவங்களும் சரி, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்குது, காப்பாற்றிக்கிட்டே இருக்குது.
முருகான்னு சொன்னாலே புண்ணியம்ன்றப்போ நீங்கள் முருக பக்தியில் போக போக இன்னும் முருக பக்தியில் வழிபட அந்த புண்ணியமும் அந்த அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். நிறைய முருகர் சாட்சிகளை கொண்டு முன்னாடி நிப்பாட்டோம். இதில் முருகர் ஆராய்ச்சியில் அன்னையனார் பெருமான் சிலை கொடுப்பதற்கு பின் கொடுப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிக்கலாம் என்னோட வாழ்க்கை. இதுக்கப்புறம் அதில் இறைவன் நடத்துகிற அற்புதம் அதிசயம்னா இப்போ வரைக்கும் ரவிசங்கர் சார் சொன்னார், இந்த அதிசயம்லாம் வெளியில் வந்து பெரிய அளவுக்கு பகிராதீங்க சார், இயற்கை உங்களுக்கு உணர்த்துற விஷயத்தை அப்படின்னு சொன்னனால இயற்கை அவர் முன்னாடி ஒரு விஷயத்தை உணர்த்துதுன்னு சொல்லி அவர் மூலயமா உணர்த்துன்னு சொல்லி நான் அப்படியே அமைதி ஆனேன். ஸோ தூண்டு போன முருக பக்தர்கள் யாருமே மனம் தளராதீங்க. ஜோதிடத்துக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது. மொழியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், எதில் நீங்கள் இருந்தாலும் முருகர் வழிபாடு உங்களை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போவோம். நான் முன்பு சொன்னது போல் எதிர்மறை சம்மந்தப்பட்ட எந்த காணொலியும் பார்க்காதீங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.